ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது கதை சொல்லும் நேரம். பொங்கல் வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதனால தான் என்னால் உடனே இன்னொரு கதை சொல்ல முடியல. நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக பொங்கல் எல்லாம் கொண்டாடி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சந்தோஷத்தோடவே நான் என்னுடைய இரண்டாவது கதையை இப்போ சொல்ல போகிறேன். என்னுடைய இரண்டாவது கதையின் தலைப்பு நான் யார். நம்மளில் பல பேருக்கு நம்ம யார் என்ன அப்படின்ற ஒரு சூழ்நிலையே தெரியாமல் நம்மெல்லாம் பரபரப்பான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு சில அனுபவங்கள் மூலியமாக தான் நம்மளுடைய திறமையும் நம்மளுடைய மதிப்பும் நம்மளால் உணர முடியுது. அந்த காலகட்டத்தான ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருமே இப்போ மாட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். என்ன பண்ணுறது, வாழ தானே வேணும். அப்போ வாழற இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைங்களை நம்மளுக்கு ஏற்படுற ஒரு சில பிரச்சனைகளால் தான் நம்மளுடைய திறமையும் நம்ம யாருன்ற ஒரு உணர்வையும் நமக்குள்ளேயே அது வெளிப்படுது. சரி, என்னுடைய இரண்டாவது கதையின் தலைப்பு நான் யார். அழகான அந்த சின்ன பூந்தலை கிராமத்தில் உள்ள ஒரு சின்ன மளிகை கடையில் இருக்கிற முதலாளி கடைக்கு உள்ளே பார்த்து குரல் கொடுக்குறார். மாதேஷ், இன்னுமா வேலை முடியல? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? கஸ்டமர் வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ நிதானமாக வேலை செய்கிற நீ என்று கோவப்பட்டார் முதலாளி தண்டாயுதபாணி. இதோ முடிஞ்சிடுச்சு ஐயா, எல்லாத்தையும் சரி பார்த்து கட்டைப்பையில் வச்சிட்ருக்கேன் என்று பதில் அளித்து கொண்டே 2 கட்டைப்பைகள் நிறைய மளிகை சாமான்களை கொண்டு வந்து டேபிள் மேலே வைத்தான் மாதேஷ். இந்தாங்க சார், நீங்கள் லிஸ்ட்டில் கொடுத்த எல்லா சாமான்களும் ரொம்ப கரெக்டாக இருக்கும், எடுத்துக்கோங்க என்று கூறினார் முதலாளி தண்டாயுதபாணி. சரிப்பா, அப்போ நாங்கள் வரோம், இனி அடுத்த மாதம் சந்திக்கலாம் என்று கூறி பைகளை எடுத்துக்கொண்டு கஸ்டமர் சென்று விட்டார். சரிப்பா மாதேஷ், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். நீ கடையில் சாப்பிட்டுட்டு எப்பவும் போல பத்திரமா கடையை பார்த்துக்கோ என்று கூறி தண்டாயுதபாணி தன்னுடைய வண்டியில் வீட்டுக்கு சென்றார். அவர் அந்த தெரு முனையில் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த மாதேஷ் பிறகு வேகமாக உள்ளே சென்று லேண்ட்லைன் ஃபோன் எடுத்து நம்பரை போட்டு தன் காதலியுடன் பேசி கடலை போட ஆரம்பித்தான். எதிர்கடையில் வேலை செய்யும் மாணிக்கம் இவனை பார்த்து ஓடி வந்து, என்ன மாதேஷ், உன்னுடைய ஓனரோட தலை மறையிற வரைக்கும் பார்த்துட்டு வழக்கம் போல் ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. என் பங்க் கடையில் கூட ஆட்கள் யாரும் சரியாக வரமாட்டாங்க. ஆனால் உன் மளிகை கடையில் ஆட்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இருந்தாலும் உனக்கு சாமர்த்தியம்தான். கடையும் பார்த்துக்கிட்டு ஃபோன்லேயும் யார்கிட்டயோ கடலை போட்டுட்ருக்கேன். ஆமாம், அப்படி நீ யார்கிட்ட தான் தினமும் பேசுகிற இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே கடைக்கு ஆள் வர மாதேஷ் சென்று அவரை கவனிக்க ஆரம்பித்தான். மாணிக்கம் சட்டென்று கீழே இருந்த ஃபோனை எடுத்து பேச ஆரம்பித்தான். ஹலோ மாதேஷ், கஸ்டமரை கவனிச்சிட்ருக்கிறான் என்று ஃபோனில் கூற ஆரம்பித்தான். கஸ்டமரை அனுப்பிவிட்டு திரும்பிய மாதேஷ் இவனை பார்த்து சட்டென்று கோபப்பட்டு ஃபோனை பிடுங்கினான். டேய், என்னடா இது புது பழக்கம்? எப்பவும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருப்ப, இன்றைக்கி என்ன என் ஆள்கிட்ட ஃபோனில் பேசிட்ட நீ என்று கோவப்பட்டான். அட என்ன மாதேஷ், நீ கஸ்டமரை கவனிக்கிற நேரத்தில் பாவம் அவங்க ஃபோனில் தனியாக இருக்கணுமே, கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுக்கலான்னு பார்த்தேன். இதை பார், மறுபடியும் 2 கஸ்டமர் வராங்க, போய் அவங்கள கவனி என்று கூறிவிட்டு அவனிடம் இருந்து ஃபோனை வாங்கி மறுபடியும் பேச ஆரம்பித்தான். இப்படியாக மாறி மாறி இருவரும் ஃபோன் பேச பிறகு என் கடைக்கு ஆள் வந்துட்டாங்க என்று மாணிக்கம் அவன் கடையை நோக்கி ஓடினான். ஃபோனில் மாதேஷ், ஏய் இங்கே பார், என்ன நீ அவங்ககிட்டையும் ஃபோனில் பேசிகிட்ருக்க என்று மாதேஷ் கேட்க, பின்ன என்ன, நீ ஃபோனில் பேசுகிறத விட்டுட்டு கஸ்டமரை கவனிக்க போயிடுற, அதனால தானே அவர் என்கிட்ட பேசினார். ரொம்ப நல்லாவே பேசுகிறார். அவர் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே, அவர் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, இல்லை என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று ஃபோனில் அவள் கேட்க, சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உன்னை பற்றியும் எனக்கு தெரியும், அவனை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும், சும்மா தான் கேட்டேன் என்று மாதேஷ் கூறி அவளை ஃபோனில் சமாதானப்படுத்தினான். முதலாளி வரும் நேரம் முன்கூட்டியே தெரிந்து வைத்திருந்ததனால் அவர் வருவதற்கு முன்பே சிறிது நேரத்துக்கு முன்னாடியே ஃபோனை வைத்து விட்டான்.
பிறகு முதலாளியும் வந்து கூறினார், என்ன மாதேஷ், வியாபாரம் எல்லாம் ரொம்ப நல்லாவே கற்றுக்கிட்ட போல இருக்கு. என்னவோப்பா, நீ வந்ததுக்கு அப்புறம்தான் என் கல்லா பெட்டியில் நிறைய பணம் சேர்ந்துருக்கு. நீ கொஞ்ச நாள்லேயே நல்ல முன்னுக்கு வந்துடுவ. எனக்கு உன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கு என்று சந்தோஷமாக கூறினார். இப்படியாக தினமும் மாதேஷும் மாணிக்கமும் முதலாளி தண்டாயுதபாணி இல்லாத சமயங்களில் ஃபோனில் அந்த பெண்ணிடம் மாறி மாறி பேசினார்கள். ஒரு சமயம் மாதேஷை சரக்குகள் வாங்க வெளியே அனுப்பினார் முதலாளி. அவனும் எங்கு சென்று எப்படி வாங்க வேண்டும் என்று தெளிவாக முதலாளியிடம் கேட்டுக்கொண்டு சரக்குகள் வாங்கி வர ஆரம்பித்தான். மாதேஷின் நேர்மையும் குணத்தையும் பார்த்த முதலாளி அவனுக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தினார். மாதேஷும் ஊரில் உள்ள தன் அம்மாவிற்கு மணி ஆர்டர் மூலமாக பணத்தை அனுப்பி வைத்தான். போனில் பேசும் மாதேஷுக்கு அந்த பெண்ணை நேரில் பார்க்க முடியவில்லை. அதற்கான நேரமும் அவனுக்கு கிடைக்கவில்லை. வேலைக்கு சேர்ந்த புதுசில் ஒரு ராங் கால் மூலமாகத்தான் அவள் அறிமுகமானாள். புதிதாக கிடைத்த தன் தோழியின் வீட்டிற்கு போன் செய்ய போய் அது மாதேஷின் கடை நம்பருக்கு சென்று மாதேஷ் எடுத்து பேசி அதுவே நல்ல நட்பாக மாறி இருவரின் மனமும் ஒன்றுபட ஆரம்பித்தது. மாதேஷ் தன்னுடைய படிப்பையும் வேலையும் பற்றிய உண்மைகளை கூறியும் அவனை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்தாள். இவர்களின் இந்த காதலுக்கு மாணிக்கமும் உதவி புரிந்து ஆதரவு காட்டி வந்தான். ஒரு நாள், மாதேஷ், இப்படியே எத்தனை நாளைக்கு தான் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்க போகிற? உன்னோட ஆளை நேரில் பார்க்கணும் என்ற ஆசை உனக்கு இல்லையா என்று கேட்டான் மாணிக்கம். டே போடா, உனக்கே நல்லா தெரியும். முதலாளி என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. இப்போ எல்லாம் என்னை முழுசாக நம்பி கடைக்கு கொஞ்ச நேரம்தான் வராரு. அவருக்கு உடம்பு வேற சரியில்லை. இந்த சமயத்தில் அவரை இந்த கடையில் தனியாக விட்டுட்டு நான் எங்கே போய் அவளை பார்க்கறது? அவளோட பேரையே எனக்கு சொல்லலை. ஒரு விடுகதை போல தான் சொல்லியிருக்கிறா. அட்ரஸும் வேற தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவள் இப்போதைக்கு அவளை பார்க்க வரக்கூடாதுன்னு கண்டிஷன் வேற போட்டிருக்கா. இந்த லட்சணத்தில் கடையை விட்டுட்டு நான் எங்கேன்னு போய் அவளை தேடுவேன் என்றான் மாதேஷ். டேய், இங்கே பாருடா, நேரில் பார்த்து பேசுகிற பொண்ணுங்களையே நம்ப முடியாது. ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஜோடியை மாற்றிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணையும் நீ நம்பக்கூடாது. உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே நடுவில் என்கிட்டையும் என்னம்மா சிரித்து பேசுகிறா தெரியுமா? அவள் பேரையே உனக்கு சொல்லலைன்னு சொல்கிற. எனக்கு என்னவோ அவள் நல்ல பொண்ணாக இருப்பான்னு தோணலை. நேரில் வேற யார்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு கடலை போட்டுட்டு இருக்காளோ. எனக்கு என்னவோ அதனால தான் உன்னை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன் என்றான் மாணிக்கம். போதும், நிறுத்துடா. இதுக்கு மேலே அவளை பற்றி நீ ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். உன்னோட அட்வைஸு எனக்கு ஒன்றும் தேவையில்லை. இனிமே அவகிட்ட பேச வேண்டாம் நீ என்று கோவப்பட்டான் மாதேஷ். சாரிடா, ஏதோ என் மனசில் பட்டதை சொன்னேன். என்னப்படியே நல்ல மனசுப்படியே அவளும் நல்ல பொண்ணாக இருந்தா சரி என்று கூறிவிட்டு சென்றான் மாணிக்கம். ஃபோனில் அந்த பெண், என்ன மாதேஷ், உங்கள் ஃப்ரெண்டு அப்படியா சொன்னார்? அவருக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? இவ்வளோ சீப்பாக பேசிட்டாரு. நீ அவனை சும்மாவை விட்ட? எங்கே ஃபோன் அவர்கிட்ட கொடு என்றாள் கோபமாக. ஏதோதோ கூறி சமாதானம் செய்ய வந்த மாதேஷை மேற்கொண்டு பேச விடாமல் மாணிக்கத்துடன் பேசினாள் அவள். மாணிக்கமும் ஃபோனை வாங்கி சிறிது நேரம் பேசிவிட்டு வைத்தான். என்னடா, ரொம்ப திட்டினாளா? எதற்காக உன் முகம் ஏதோ மாதிரி இருக்கு என்று வருத்தத்துடன் கேட்டான் மாதேஷ். உடனே சற்றென்று மாணிக்கம் சிரித்து, அதெல்லாம் எதுவும் இல்லை. உன்னால் அவளை பார்க்க நேரம் இல்லைன்னாலும் பரவாயில்லையா? அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி இருந்தாலும் அவளுக்கு சம்மதம் தானா? அவள் பேசுகிறத பார்த்தா அவள் ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருப்பான்னு எனக்கும் தோணுது.
ஆனால் அதே சமயத்தில் அவள் ரொம்ப நல்ல பொண்ணான்னு உன் மனசுலேயே ஒரு சந்தேகம் வரவே தான் நான் சொன்னதை அவகிட்ட நீ சொல்லியிருக்க அப்படின்னு அவள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அதனால தான் என்று நிறுத்தினான் அவன். அதனால் என்னடா இப்போ அவள் என் மேலே கோபமாக இருக்காளா? ஐயோ, எனக்கு அவன் மேலே சந்தேகம் எல்லாம் எதுவும் இல்லைடா என்று படபடப்பாக கூறினான் மாதேஷ். எனக்கு வேறு இந்த மார்கழி மாதம் விளக்கேற்றணும்ண்ணா டெய்லி. ரொம்ப கோல்டாகிட்டுருக்கு, தொடர்ந்து பேச முடியல, இருமலாக வருது. சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. உன் மேலே கோவம் எல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் உனக்கு பதிலாக அவள் என்னை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லியிருக்கா. அந்த இடத்த பற்றி உனக்கு தெரியக்கூடாதுன்னு கண்டிஷனாக சொல்லிட்டான். அதனால் நான் நாளைக்கே அவளை போய் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவளை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன். டேய், பயப்படாதடா, நீ காதலிக்கிற பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி, வரட்டுமா என்று விசில் அடித்து கொண்டே சென்றான் மாணிக்கம். இன்னியோடு அவன் சென்று ஒரு வாரம் ஆகியும் வரவில்லை. அவனுடைய கடை ஓனரிடம் சென்று மாதேஷ் கேட்டபோது, மாணிக்கம் போன வாரம் லீவு கேட்டு போனவன்தான்ப்பா, அதுக்கப்புறம் அவன் திரும்பி வரவே இல்லை தம்பி. நானும் அவன் ஊருக்கு போய் விசாரித்தேன். மாணிக்கம் யாரும் இல்லாத அனாதை பையன், வேறு எங்கேயாவது நல்ல வேலைக்கு போயிருப்பான் என்று அவங்க சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு கடைக்கு புது ஆளை கூட போட்டுட்டேன் என்றார். மாதேஷுக்கு சந்தேகம் வந்தது. ஒருவேளை அந்த பெண்ணை பார்த்தவன் மனம் மாறி அவளையே திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகியிருப்பானோ? உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு என்னை விட அவங்கிட்ட தான் ரொம்ப நேரம் பேசினான். அவளுக்கும் மாணிக்கத்தை நேரில் பார்த்தவுடன் பிடிச்சி போயிருக்குமோ என்று ஒரே குழப்பத்துடனும் வேதனையுடன் இருந்தான் மாதேஷ். மாணிக்கம் சென்ற தினத்திலிருந்து அவளுடைய ஃபோன் நம்பர் வர சுவிட்ச் ஆஃப் ஆகியே இருந்தது. இதனாலேயே அவனுக்கு அந்த பெண்ணின் மீதும் சந்தேகம் வந்தது. சில மாதங்களுக்கு பிறகு மாதேஷ் மீது அதிக அளவு நம்பிக்கை வைத்திருந்த தண்டாயுதபாணி தன் மகள் பிரேமாவை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க அவன் ஊருக்கே சென்று மாதேஷின் பெற்றோர்களுடன் பேசி சம்மதமும் வாங்கி கொண்டார். இந்த பார்ப்பா மாதேஷ், உன்னோட அப்பா அம்மாவும் கூட சம்மதம் சொல்லிட்டாங்க. எனக்கு அப்புறம் என் கடையும் என்னுடைய மகளையும் நீ ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன்னு எனக்கு உன் மேலே ரொம்பவே நம்பிக்கை வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ இத்தனை வருஷங்களாக என் கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு என் வீட்லேயே தான் தங்கிட்டு இருக்க. என் பொண்ணை தப்பான ஒரு பார்வையும் நீ பார்க்கல. என் மகளே என்கிட்ட சொல்லித்தான் நான் உன் வீட்டில் பேசி சம்மதம் வாங்கிட்டேன். உனக்கும் இதில் சந்தோஷந்தானே என்று கேட்டார். மாதேஷ் அப்போதுதான் முதல் முறையாக பிரேமாவை நேருக்கு நேர் பார்த்தான். அவளும் அமைதியாக அவன் சொல்ல போகும் வார்த்தைக்காக காத்திருப்பதை உணர்ந்ததும் சரி, சம்மதம் என்று கூறினான் மாதேஷ். திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. மாதேஷ் தன் மனைவி பிரேமாவுடன் சேர்ந்து குடும்பம் நடத்தினாலும் அவனுடைய ஞாபகம் எல்லாம் போனில் பேசிய பெண்ணை பற்றியும் அவளை தேடி சென்ற மாணிக்கத்தை பற்றியுமே யோசனையாக இருந்தது. என்னத்தான் இருவரும் சேர்ந்து அவனுக்கு துரோகம் செய்திருந்தாலும் அவர்கள் இப்போது எங்கே எப்படி இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லையின் மனம் வேதனைப்படத்தான் செய்தது. சில மாதங்களிலே அவனுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. என்ன பெயர் வைக்கலாம் என்று கணவன் மனைவிக்கிடையே பேச்சுவார்த்தை நடக்க, என் அக்காவின் பெயர் வைக்கலாம் என்றாள் பிரேமா. உன்னுடைய அக்கா எப்படி இருந்தாள் என்று கேட்டான் மாதேஷ். திருமணம் நடந்து முடிந்த அன்றைக்கே நீங்கள் கேட்டப்போ எனக்கு சொல்லணும்னு தோணலை. இப்போ நான் சொல்கிறேன். முன்னாடியெல்லாம் அக்கா தான் கடைக்கு போய் கடையை பார்த்துப்பாங்க. அப்போ யார்கிட்டேயும் ஏமாந்து போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் அப்பாவால் கடையை சரியாக பார்த்துக்க முடியாமல் உங்களை வேலைக்கு வச்சார். அவள் இறந்து போயிருந்தாலும் எங்களால் அவளை மறக்க முடியல. அதனால்தான் நாங்களும் அவளுடைய ஃபோட்டோவை வீட்டில் மாட்டி தெய்வமாக வணங்கிட்டு வரோம். நம் குழந்தைக்கு என் அக்காவின் பெயரையே வைக்கலாமே என்று கேட்டாள் பிரேமா. சரி, உன்னுடைய அக்காவின் பெயர் என்ன என்று கேட்டான் மாதேஷ்.
லக்ஷ்மி என்றாள் பிரேமா. நல்ல பெயர் தானே, நம் பெண்ணுக்கு இந்த பெயரையே வைக்கலாம் என்று சந்தோஷமாக கூறினான் மாதேஷ். தன் மகளை மிகவும் பாசமாக வளர்த்தான். தான் காதலித்த பெண்ணின் பெயர் எனக்கு தெரிந்திருந்தாலும் அவளுடைய பெயரையே வைத்திருக்கலாம். ஆனால் என்ன செய்வது, எனக்கு தான் அவள் பெயர் தெரியவில்லையே. அவளும் விடுகதையாகத்தான் சொன்னாலே தவிர அவளுடைய பெயரை எனக்கு சொல்லவில்லையே. சரி, என் ஆசைதான் நிறைவேறவில்லை, என் மனைவியின் ஆசையாவது நிறைவேறட்டும் என்று நினைத்து தன் மகளுக்கு லக்ஷ்மி என்று பெயர் வைத்து லக்ஷ்மி லக்ஷ்மி என்று அழைக்க ஆரம்பித்தான் மாதேஷ். அவள் விரைவில் வளர்ந்து 2 வயதாகும் போது சிறிது சிறிதாக பேச்சு வர ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழக ஆரம்பித்தாள். பிறகு நன்றாக பேச ஆரம்பித்தாள். தினமும் கடைக்கு சென்று வியாபாரத்தை மேலும் அதிகமாக்கி பெரிய கடையாக மாற்றி வேலைக்கு என்று 2-3 ஆட்களை கூட வைத்து கொண்டான் மாதேஷ். தண்டாயுதபாணி மிகவும் பெருமிதம் கொண்டார். நல்ல பெயர் எடுத்து அந்த ஊரிலே மதிப்பு மிக்கவனாக மாதேஷ் இருந்தான். ஒரு முறை அவனை தேடி பல பெரிய மனிதர்கள் வர ஆரம்பித்தார்கள். அவள் மகள் லக்ஷ்மிக்கும் அந்த வந்தவர்களிடம் வாயாட ஆரம்பித்து விட்டாள். அப்போது அங்கு வந்த நபர்கள், உன் பெயர் என்ன பாப்பா என்று கேட்க, என் பெயரை நான் ஒரு விடுகதையாக சொல்கிறேன், கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் என்று லக்ஷ்மி கூறியதை கேட்டு அனைவரும் சிரித்தார்கள். மாதேஷும் சிரித்து கொண்டே, என் செல்லக்குட்டி அந்த அளவுக்கு பெரிய மனுஷி ஆகிவிட்டாளா, எங்கே சொல்லு பார்க்கலாம் உன் விடுகதையே என்றான். அவள் சொல்ல ஆரம்பித்தாள். நான் இல்லாத இடமும் இல்லை, என்னை விரும்பாத மனிதர்களும் இல்லை, உலகை காக்கும் இறைவனின் மார்பிலே நிரந்தரமாக குடியிருப்பவள் நான், அதுதான் என் பெயர் என்று கூறியதை கேட்டதும் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான் மாதேஷ். இந்த விடுகதையின் மூலமாகத்தான் என் காதலியும் அவளின் பெயரை கண்டுபிடிக்க சொன்னாள். ஆனால் அப்போது எனக்கு புரியவில்லை. ஆனால் அந்த விடுகதையை என் மகள் எப்படி கூறுகின்றாள்? அப்படியென்றால் உண்மையிலே இறந்து போன என் மனைவின் அக்கா தான் எனக்கு மகளாக பிறந்திருக்கின்றாள் என்றால் எதற்காக எனக்கு தினமும் ஃபோன் போட்டு ஆவியாக பேசியிருக்கிறாள்? ஒருவேளை அவள் ஏமாந்து போனது மாணிக்கத்திடம்தானா? அவனை ஃபோனிலே பேசி வர வைக்கத்தான் எனக்கு ஃபோன் பேசியிருக்கின்றாளா? அப்போ அவளை தேடிச் சென்ற மாணிக்கம் திரும்பி வராததுக்கு காரணம் அவன் நிச்சயம் உயிருடன் இருக்க வாய்ப்பு இல்லை. இத்தனை வருடங்களாகியும் எனக்கும் அவர்களை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று யோசித்தவன் முன்பு, என்னப்பா இப்போதாவது புரிந்ததா நான் யார் என்று? உங்களை மாறி ஒரு நல்லவர் இருக்கும் இடத்தில் தீயவர் இருக்கலாமா? எனக்கு பிடிக்காது என்று கூறி சிரிக்க ஆரம்பித்தாள் லக்ஷ்மி. மாதேஷும் புன்னகை புரிந்து தன் மகளை கட்டி அணைத்தான். முற்றும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய 2வது கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது விமர்சனம் பண்ணுறதா இருந்தால் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் அப்படியே படிச்சுக்கிட்டே வந்துட்டேன், உங்களுக்கு புரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.